அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ போன வீடியோவோட கண்டினியூஷன் பார்ட்டு தான். போன வீடியோவில் நம்ம பாவ் பாஜி மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த பாவ் பன், அதாவது பன் இருக்குது பார்த்தீங்களா, வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நம்ம பன்னு நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சாஃப்டாக வரும் சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நம்ம அதிகமாக பேக்கரியில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். பட் நாம் இன்றைக்கி அவன் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு கடாயை வச்சு வீட்லேயே இந்த சூப்பரான சாஃப்டான பன்னை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த மசாலாவோட இந்த பன்னு தொட்டு சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலா, அதாவது பாவ் பாஜி மசாலா வீட்லேயே டேஸ்ட்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணோம். அதுக்காக நான் பால் ஒரு 3/4 கப் அளவுக்கு பால். இந்த பால் வந்து நல்லா கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, கோல்டாகவும் இருக்கக்கூடாது. வெதுவெதுப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அதில் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்க்குறேன். இது வந்து ஆக்டிவேட்டட் ஈஸ்ட்டு தான். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர். இது போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்தில் இந்த ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் ஒரு வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸில் வச்சுக்கிங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ஈஸ்ட்டு வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு வந்துச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம். நான் இதுக்காக மைதா ஒரு 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த ஆக்டிவேட்டான இந்த ஈஸ்ட் இந்த மிக்சரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் உருக்கி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் பட்டர் சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாவு பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசையணும். இது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கோ அந்தளவுக்கு பன்னு வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் போது நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிங்க. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் இது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் சொல்லிட்டு. இப்போ இது என்ன பண்ணலாம், இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம போட்டிருக்க ஈஸ்ட் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாவு வந்து அப்படியே டபுள் ஆகும். அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருக்க மாவு நல்லா டபுளாகி வந்திருக்கு. இது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இந்த மாதிரி டபுள் ஆகிறதுக்கு ஆகும் டைமு. இப்போ நம்ம அப்படியே ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு நல்லா ஒரு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ இந்த மாவுலேருந்து மீடியம் சைஸில் பால் மாதிரி பண்ணி நம்ம எடுத்துடலாம் தனித்தனியாக. இப்போ இந்த பாலை வந்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி ஷேப் பண்ணி விட்டுக்குங்க. எந்த கடாயில் நீங்கள் இந்த பன்னு செய்ய போகிறீங்களோ அந்த கடாயை ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த பால் அது எல்லாமே இந்த மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. ஸ்டவ்லாம் ஆன் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு அப்படியே விடுங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ணலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட தவா இருக்கும் பார்த்தீங்களா, பழைய தவா ஏதாவது இருந்தால் ஸ்டவ்வில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிங்க. ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் ஜஸ்ட்டு அப்படியே ஹீட் பண்ணி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறமா இந்த கடாய் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல, அது இதுக்கு மேலே வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம குக் பண்ணலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். மறுபடியும் மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். மறுபடியும் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு இப்போ எதுவுமே குக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு கிச்சன் டவலை வச்சு இதை அப்படியே கவர் பண்ணி வச்சிடலாம். கவர் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம டவல் வச்சு கவர் பண்ணும்போது இந்த பன்னு வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ மறக்காமல் கவர் பண்ணிக்கிங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இது.
இன்னொரு பேட்சை நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம பண்ணோம்ல சேம் அதே மெத்தடில் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பன்னை நம்ம இப்போ வெளியே எடுத்துடலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற கடாயை பொறுத்து இந்த பன்னோட கலரும் சேஞ்ச் ஆகும். நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கடாயில் பாருங்கள் ரொம்பலாம் ப்ரௌனாக ஆகலை. பட் செகண்ட் யூஸ் பண்ண கடாயில் வந்து நல்லா ப்ரௌனாக சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த பன்னு வந்து எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இதுலேருந்து ஒரு பன்னு எடுத்து நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே பாருங்கள் நல்லா குக்காகி நல்லா வந்திருக்கு. இந்த பன்னை வந்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லைனா இதே பன்னை கொஞ்சம் பெரிய சைஸாக பண்ணால் பர்கருக்கு யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி மசாலா கூட தொட்டு சாப்பிட்றதால பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பன்னை, இது போட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த பாவ் பாஜிக்கு இந்த மசாலா போட்டு தான் ரோஸ்ட் பண்ணணும் இல்லை, ஜஸ்ட்டு அப்படியே பட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு பாவ் பன்னும் ரெடி, மசாலாவும் ரெடி. இப்போ நம்ம சூடாக பாவ் பாஜி மசாலா சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சேம் டைம் ரொம்ப டேஸ்டியான ரெசிபியாகவும் இது இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. எது பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். எது பிடிக்கலனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்.